யாதும் ஊரே யாவரும் கேளர் அப்படிங்கிறதான் தமிழர் அறம். பிக் பாஸ் விக்ரம்னை பற்றி தான் சோஷியல் மீடியாவில் மத்தியானத்துலேருந்து நியூஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். ஸோ விக்ரம்னோட வீடியோ ஒன்று வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு மாதிரி வேஷம் போட்டிருக்காரு. ஸோ அதை கண்டுபிடிச்சி எல்லா பேருமே அடித்து துரத்துற மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்திருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் எல்லா பேருமே சமசாக் ஆகிட்டாங்க. பிக் பாஸில் நல்ல மாதிரி பேசிட்டு இப்படி பண்ணியிருக்கீங்களே விக்ரமன், நீங்கள் ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு ஒரு பையனுக்கு நீங்கள் வந்து டார்ச்சல் கொடுத்துருக்கீங்க, இது எந்த விதத்தில் நியாயம், இதுதான் அறமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமன் இப்போ பதிலடி கொடுத்துருக்காரு. அந்த வீடியோவில் இருக்கிறது நான் தான், பட் வந்து அது உண்மை கிடையாது, சினிமா படப்பிடிப்பப்ப எடுத்ததுன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காரு. உண்மை என்னன்னு தெரியாமல் சோஷியல் மீடியாவில் அவதூறு பரப்பிட்டு இருக்கீங்க, அப்படி பரப்புறவங்க மேலே நான் சிவியராக ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமன் எச்சரிச்சிருக்காரு. அண்ட் என்னை பற்றி ரூமர்ஸ் கிளப்புறதை விட்டுவிட்டு உண்மையான வேலை இருந்தால் பாருங்கன்னு சொல்லிட்டு விக்ரமன் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வீடியோவில் இருக்கிறது அவர் தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா அது சினிமா படப்பிடிப்புன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன சொல்லிட்டு வராங்கன்னா ஆடியன்ஸில் அப்புறமே எந்த மூவின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நேம் எல்லாமே டீட்டெயில்ஸாக கேட்டுட்டு வராங்க. ஸோ விக்ரமன் இதை கம்ப்ளீட்டாக மறுத்திருக்காரு.